நடிகர் ராஜேஷ் காலமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையே நம்மிடையே நடிகர் தியாகு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய நினைவுகள் மற்றும் இரங்கலை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப இனிய நண்பர்மா எனக்கு ராஜேஷ். பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர், ரொம்ப நல்ல நண்பர். வாத்தியாரா இருந்து கன்னிப்பருவத்திலே படத்தின் மூலமாக அறிமுகமாகி மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தாருமா. அடிக்கடி நாங்க மீட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. எனக்கு அவர் அன்பாக உபசரிப்பாரு. விரால் மீன் கொண்டு வருவாரு. விரால் மீன் குழம்பு, விரால் மீன் வறுவல் எல்லாம் கொண்டு வந்து என்னை சாப்பிட வைப்பாரு. நல்ல மனுஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். அவருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என் வீட்டுக்கு வருவாரு. வந்து என்கிட்ட பேசிட்டு போவார். பல விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. எல்லார பத்தி ஒரு வார்த்தை சொன்னோம்னா எல்லார பத்தி கரெக்டா சொல்லுவாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரை பத்தி சொல்லுவாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் பத்தி சொல்லுவாரு. எல்லார பத்தியும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரையே சொல்லுவாரு அவரு. அது மாதிரி அவர் புக்கு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு புக்கு வச்சிருப்பாரு. மர்லின் பிராண்டோல இருந்து அத்தனை பேர் ஒரு விஷயமும் எழுதி வச்சிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு நடிகர் மறைந்து அது கேட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீப காலத்துலதான் அவர் ஒய்ஃபு மறைஞ்சாங்க. அன்னைக்கு அவர் வீட்டுல போய் நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவம் அவருக்கு நிம்மதியே இல்லைம்மா. அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப பிலிம் இன்ஸ்டிடியூட்டுடைய டைரக்டரா இருந்தாரு. என்ன பண்றது, வாழ்க்கை அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியும். கடவுள் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். என்ன இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம்மா. சார், இணைப்பில் வந்து உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு நடிகர் தியாகு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.